தெற்கு ஆசியாவின் புவியியல் அரசியலில் இந்தியா மற்றும் பங்களாதேஷின் உறவுகள் முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது. இவ்விரண்டு நாடுகளுக்கும் இடையே ஆழமான கலாச்சார, வரலாற்று மற்றும் பொருளாதார தொடர்புகள் இருந்தாலும் பாதுகாப்பு விவகாரங்களில் காலத்தின் போக்கில் பரந்தகலனமான இராணுவ முன்னெச்சரிக்கை தேவை என விளங்குகிறது. ஒரு பிராந்திய சக்தியாகவும் பல்வேறு பாதுகாப்பு சிக்கல்களை கொண்ட நாட்டாகவும் விளங்கும் இந்தியா அதன் பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்கி தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. இந்த தயாரிப்பின் ஒரு முக்கியமான அம்சம் பங்களாதேஷை சுற்றியுள்ள இராணுவ தளங்களின் நிறுவல் மற்றும் பராமரிப்பாகும். இந்த கட்டுரை பங்களாதேஷை சுற்றியுள்ள இந்திய இராணுவ தளங்களின் ஸ்திரநிலை முக்கியத்துவம், விளைவுகள் மற்றும் இராணுவத்துறையின் தயாரிப்புகளை பரிசீலிக்கிறது. இது பிராந்திய மற்றும் பரந்த புவியியல் அரசியல் அடிப்படையிலானது. வரலாற்று பின்னணி இந்தியா மற்றும் பங்களாதேஷின் இடையிலான உறவுகள் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இதில் ஒத்துழைப்பு, மோதல் மற்றும் பரஸ்பர நன்மைகளின் தருணங்கள் அடங்கும். 1971ஆம் ஆண்டு பங்களாதேஷின் சுதந்திரத்தை தொடர்ந்து இந்தியா முக்கிய பங்கு வகித்தது. அப்போது முதல் இவ்விரண்டு நாடுகளும் ஒத்துழைப்பு கொண்ட உறவுகளை பராமரித்து வந்தன. இருப்பினும் இப்பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமை சிக்கலாகவே உள்ளது. புரட்சி, எல்லை பிரச்சினைகள் மற்றும் பிராந்தியத்தில் வெளிப்புற சக்திகளின் இருப்பு ஆகியவையும் இந்தியாவை தனது பாதுகாப்பு உத்திகளை முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்த தூண்டியுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு உத்திகள் குறிப்பாக பங்களாதேஷுடன் தொடர்புடையவை. பங்களாதேஷிலிருந்து ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு எதிரான பதிலாக மட்டுமின்றி பிராந்தியத்தின் புரட்சி நிலைமைகளுக்கும் பதிலாகும். இதில் தெற்கு ஆசியாவில் சீனாவின் அதிகரிக்கும் பாதிப்பு பற்றிய சிந்தனைகளும் அடங்கும். ஆகவே பங்களாதேஷை சுற்றியுள்ள இந்திய இராணுவ தளங்கள் இரட்டை நோக்கங்களை பூர்த்தி செய்கின்றன. அவை பங்களாதேஷிலிருந்து அல்லது அதன் வழியாக உருவாகும் ஏதேனும் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான தடுப்பாக செயல்படுகின்றன. மேலும் பிராந்தியத்தில் சீனாவின் அதிகரிக்கும் இருப்புக்கு எதிரான போராட்டத்தை செய்கின்றன. பங்களாதேஷை சுற்றியுள்ள இராணுவ தளங்களின் முக்கியத்துவம். பங்களாதேஷின் புவியியல் நிலைமை இந்தியாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடையில் அமைந்துள்ளது. இது முக்கியமான கடல் பகுதியே. பங்களாதேஷை சுற்றியுள்ள இந்திய இராணுவ தளங்கள் ஏதேனும் அச்சுறுத்தல்களுக்கும், அது அரசு சார்ந்ததாக இருந்தாலும் சரி அல்லாதவையாக இருந்தாலும் சரி, உடனடியாக பதிலளிக்க அமைந்துள்ளன. இந்த தளங்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்கான படைகள் விரைவாக ஆக்கிரமிக்கும் பணிகளை மேற்கொள்ளவும் உதவுகின்றன. அவை சில்லிகுரி காரிடார், பொதுவாக சிக்கன்ஸ் நெக் என அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்புடையது. பங்களாதேஷை சுற்றியுள்ள இந்தியாவின் இராணுவ முன் தன்னாட்சி நிலைகளின் முக்கியமான காரணம் பிராந்தியத்தில் சீனாவின் அதிகரிக்கும் ஆதிக்கம். சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் BRI, இதில் பங்களாதேஷின் கட்டமைப்பில் முக்கிய முதலீடுகள் அடங்கும். இந்தியாவிற்கு ஒரு பரந்த நிலையான சவாலாகும். பங்களாதேஷை சுற்றியுள்ள தனது இராணுவ இருப்பை பலப்படுத்துவதன் மூலம் இந்தியா தெற்கு ஆசியாவில் சீனாவின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கும் மற்றும் தனது முக்கியமான ஆர்வங்களில் கொம்படி நின்றுவிடாமல் செய்கிறது. இந்தியா பங்களாதேஷுடன் 496 கிலோமீட்டர் நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இது சட்டவிரோத குடியேற்றம், கடத்தல் மற்றும் எல்லை கடந்த புரட்சிகளால் சிக்கலாக இருந்தது. பங்களாதேஷ் எல்லை அருகே உள்ள இந்திய இராணுவ தளங்கள் எல்லை பாதுகாப்பு பராமரிக்கவும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முக்கியம். இந்த தளங்கள் முன்னோக்கான கண்காணிப்பு மற்றும் ரேகா அறிதல் திறன்களை பயன்படுத்தி எல்லையில் ஏதேனும் அச்சுறுத்தல்களையும் கண்காணிக்கவும் பதிலளிக்கவும் பயன்படுகின்றன. வங்காள விரிகுடா ஒரு பரந்த கடல் பகுதி. இதை கட்டுப்படுத்துவது இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஆர்வங்களுக்கு குறிக்கோளாகும். நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்திய இராணுவ தளங்கள் சில பங்களாதேஷுக்கு அருகே உள்ளவை வங்காள விரிகுடாவின் பாதுகாப்பில் முக்கியமான பங்காற்றுகின்றன. இந்த தளங்கள் இந்தியாவின் கடற்படை நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. கடற்படையின் தகவல் தொடர்பு வழிகளில் நம்பிக்கையாக கண்காணித்து கட்டுப்படுத்துமாறு உறுதிப்படுத்துகின்றன. இது வர்த்தகம் மற்றும் ஆற்றல் வழங்கலுக்கு முக்கியமானதாகும். முக்கிய இராணுவ அமைப்புகள் மற்றும் கட்டமைப்பு பங்களாதேஷை சுற்றி இந்தியாவின் இராணுவத்தின் முன்னெச்சரிக்கையை முக்கியமான இராணுவ அமைப்புகள் மற்றும் கட்டமைப்பின் பிராந்தியத்திற்கு ஆதரவாகவும் நெட்வொர்க்கில் இருப்பதற்கும் உதவுகின்றன. சில குறிப்பிடத்தக்க தளங்கள் மற்றும் வசதிகள் அடங்கும். மேற்கு பெங்காலில் அமைந்துள்ள பனாகர் கிழக்கு இந்தியாவின் மிகவும் முக்கியமான விமான தளங்களில் ஒன்றாகும். இது இந்திய இராணுவத்தின் மவுண்டைன் ஸ்ட்ரைக் கார்ப்ஸ் தலைமையகமாக செயல்படுகிறது. இது வடகிழக்கு மாநிலங்களிலும் பங்களாதேஷ் எல்லைகளிலும் விரைவாக ஆக்கிரமிக்க பொறுப்பாக உள்ளது. இந்த விமான நிலையம் முன்னோக்கான விமானங்களை பெற்றுள்ளது மற்றும் பிராந்தியத்தில் விமான நடவடிக்கைகளுக்கு மையமாக உள்ளது. அசாமில் அமைந்துள்ள டெஸ்பூர் விமான தளம் பிராந்தியத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு ஸ்திரநிலை உத்திகள் மற்றும் செயல்பாடுகளில் மற்றொரு முக்கியமான அமைப்பாகும். இது சுகோய் Su-30 MKI போன்ற முன்னோக்கான போர் விமானங்களை தாங்குகிறது மற்றும் பிராந்தியத்தில் விமான முன்னிலை பராமரிப்பதில் முக்கியமான பங்காற்றுகிறது.
இந்த தளத்தின் புவியியல் அமைப்பு கிழக்கு எல்லையில் ஏதேனும் விமான அச்சுறுத்தலுக்கு உடனடியாக பதிலளிக்க உதவுகிறது. அசாமின் சில்சரின் அருகே அமைந்துள்ள கும்பிகிராம் விமான தளம் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய இராணுவத்திற்கும் ஆதரவாக உள்ளது. இது பங்களாதேஷ் எல்லை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் செயல்பாடுகளை ஆதரிக்கவும் செயல்படவும் முக்கியமாக அமைந்துள்ளது. இந்த விமான தளம் பிராந்தியத்தில் மனிதநேய உதவிகள் மற்றும் பேரழிவுகளில் உதவித் திட்டங்களிலும் முக்கிய பங்காற்றுகிறது. இந்திய இராணுவத்தின் கிழக்கு கட்டளை இதன் தலைமையகம் கொல்கத்தாவில் உள்ள போர்டு வில்லியத்தில் உள்ளது. இது கிழக்கு இந்தியாவில் உள்ள இராணுவ நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்யும். அதில் பங்களாதேஷை சுற்றியுள்ள பிராந்தியம் அடங்கும். இந்த கட்டளை பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கு பொறுப்பாகவும் பங்களாதேஷ் எல்லை அருகிலுள்ள இராணுவ நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கொல்கத்தாவில் அமைந்துள்ள இந்திய கடற்படையின் அடிப்படை INS நேதாஜி சுபாஷ் வங்காள விரிகுடாவில் கடற்படையின் நடவடிக்கைகளுக்கு முக்கியமாக உள்ளது. இது கடல் காவல் நடவடிக்கைகளை ஆதரிக்கிறது. கடல் கொள்ளையர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் பிராந்தியத்தில் இந்தியாவின் கடல் ஆர்வங்களை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளது. இந்த அடிப்படை கடற்கரை பாதுகாப்பிற்கு இந்திய கடற்கரை காவல்துறையுடன் ஒருங்கிணைப்பதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. இந்தியா பங்களாதேஷ் பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்தியா பங்களாதேஷை சுற்றி ஒரு வலிமையான பாதுகாப்பு நிலையை பராமரித்தாலும் இரு நாடுகளும் முக்கியமான பாதுகாப்பு ஒத்துழைப்பிலும் ஈடுபட்டுள்ளன என்பதை தெரிவிக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு பரஸ்பர பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் பயங்கரவாதம், எல்லை மேலாண்மை மற்றும் கடல் பாதுகாப்பு போன்ற பொது சவால்களை சமாளிக்க உதவுகிறது. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அவர்களின் ஆயுதப் படைகளின் இடையேயான ஒருங்கிணைப்பில் மேம்பாட்டிற்கும் ஆற்றல்களை பரந்த ஆளுகைகளுக்கு இணைந்து நடத்திய இராணுவ பயிற்சிகளை ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸர்சைஸ் மேற்கொண்டு வருகின்றன. இந்த பயிற்சிகள் சம்பிரிட்டி தொடரை உட்பட பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள், பேரழிவுகளில் உதவித் திட்டங்கள் மற்றும் அமைதியை பாதுகாக்கும் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துகின்றன. இந்த இரண்டு நாடுகள் பல பாதுகாப்பு உடன்படிக்கைகளில் கையெழுத்து இட்டுள்ளன. இதில் இராணுவ பயிற்சி, பணியாளர்களின் பரிமாற்றம் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் உட்பட ஒப்பந்தங்கள் அடங்கும். இந்த உடன்படிக்கைகள் நம்பகத்தன்மையை உருவாக்கவும் பங்களாதேஷ் இராணுவத்தின் திறன்களை மேம்படுத்தவும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்தியா மற்றும் பங்களாதேஷின் இடையேயான உளவு தகவல்களின் பரிமாற்றம் அவர்களின் பாதுகாப்பு ஒத்துழைப்பின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. இந்த ஒத்துழைப்பு எல்லையை கடந்த பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்காற்றுகிறது. இரு நாடுகளின் பாதுகாப்பு உறுதியாக உள்ளது. வங்காள விரிகுடாவின் முக்கியத்துவத்தை பார்க்கையில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் கடல் ஒத்துழைப்பிலும் ஈடுபட்டுள்ளன. இதில் ஒருங்கிணைந்த காவல் நடவடிக்கைகள், சேர்ந்தபடி நடத்திய கடற்படை பயிற்சிகள் மற்றும் கடல் பகுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான தகவல்களின் பரிமாற்றம் அடங்கும். சவால்கள் மற்றும் விளைவுகள் பங்களாதேஷை சுற்றியுள்ள இந்தியாவின் இராணுவ முன் தன்னாட்சி நிலைகளும் அதன் முக்கிய ஆர்வங்களை பூர்த்தி செய்வதால் சில சவால்கள் மற்றும் விளைவுகளும் உருவாகின்றன. பங்களாதேஷை சுற்றியுள்ள இந்தியாவின் இராணுவ முன் தன்னாட்சி நிலைகள் சிலரால் பிராந்திய ஸ்திரநிலைக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படலாம். இந்தியா தனது பாதுகாப்பு நிலைகளை சமநிலை உணர்வுடன் காக்க வேண்டும். பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரநிலையை பராமரிக்கவும் தற்காப்பு நிலையை எச்சரிக்கை உணர்வுடன் காக்கவும் அவசியமாகும். பங்களாதேஷை சுற்றியுள்ள இந்தியாவின் இராணுவ முன்னிலை சீனா மூலமாக கவனிக்கப்பட்டு வருகிறது. இது தனது பிராந்தியத்தில் இருக்கும் நெடுங்கால காலகட்டத்தில் இராணுவ மற்றும் ஸ்திரநிலை நடவடிக்கைகளை அதிகரிக்கவும் பதிலளிக்கவும் முடியும். இது ஆயுதப் போட்டி அல்லது தெற்கு ஆசியாவில் நேர்மறையில்லாத நேரமரகாலத்தை ஏற்படுத்த முடியும். இந்தியாவின் நோக்கம் பொதுவாக பாதுகாப்பானதாக இருந்தாலும் பங்களாதேஷை சுற்றியுள்ள இராணுவ நடவடிக்கைகள் அதன் புவிசார் அதிகாரத்தை அச்சுறுத்தல் என காணப்படலாம். இந்தியா அதற்கான கவலைகளை தடுக்கவும் பங்களாதேஷுடன் வெளிப்படையான மற்றும் ஒத்துழைப்பு கொண்ட விவாதங்களில் ஈடுபடவும் அவசியமாகும். பங்களாதேஷை சுற்றியுள்ள ஒரு வலிமையான இராணுவ முன்னிலை பராமரிக்க வேண்டிய அவசியமாகவும் முக்கியமான ஆர்வங்கள் அதிகரிக்கின்றன. இந்தியா தனது பாதுகாப்பு செலவினங்களை வேறு முன்னுரிமைகள் போன்ற பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நல்வாழ்வுகளுடன் சமநிலை வைக்க வேண்டும். பங்களாதேஷை சுற்றியுள்ள இந்திய இராணுவ தளங்கள் மற்றும் முன் தன்னாட்சி நிலைகள் தெற்கு ஆசியாவின் பரந்த கலனமான பாதுகாப்பு உத்திகளின் முக்கியமான பகுதியை உருவாக்குகின்றன. இந்த தளங்கள் எல்லை பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதிலிருந்து வங்காள விரிகுடாவில் கடல் ஆர்வங்களை பாதுகாப்பதற்கு பல்வேறு நோக்கங்களை அடைந்துள்ளது.